இந்த வியாதி என்னை விட்டு போகாது, மருத்துவர்களாலும் இதை குணப்படுத்த முடியாது என்ற விரக்தியோடு நாள்தோறும் கை நிறைய மாத்திரைகளை விழுங்கிவிட்டு இன்றிரவு வலியோடும் மரண பயத்தோடும் படுத்திருக்கிறாயா? மருத்துவச் செலவுகளுக்கே என் சம்பாத்தியம் எல்லாம் அழிந்து போகிறதே, நாளை என் பிள்ளைகளை யார் கவனிப்பார் என்று இரத்த கண்ணீர் சிந்துகிறாயா? தீராத நோய்களும் எப்போது மரணம் வருமோ என்ற நடுக்கமும் உன் ஆத்துமாவையே நசுக்கிக் கொண்டிருக்கிறதா? இதோ உன் படுக்கைக்கு அருகில் வந்து தன் தழும்புகளுள்ள கரங்களால் உன் சரீரத்தை தொட்டு வியாதிகளின் சாபத்தை வேரோடு பிடுங்கி எறிய யெகோவா சுகமளிக்கும் இயேசு இன்று உன் வீட்டிற்குள் நுழைகிறார். வியாதிகளும் மரண பயமும் நம்மை ஒடுக்குவது ஏன்? வியாதி என்பது சரீரத்தை மட்டும் அல்ல, மனிதனின் விசுவாசத்தையும் மனதையும் உடைக்கச் சாத்தான் பயன்படுத்தும் ஒரு கொடூரமான ஆயுதம். ஆனால் வேதாகமம் மிகத் தெளிவாக முழங்குகிறது. சங்கீதம் 103:3 அவர் உன்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன்னுடைய நோய்களையெல்லாம் குணமாக்குகிறார். ஆம், மருத்துவர்களால் கைவிடப்பட்ட இடத்தில்தான் தேவனின் அற்புதங்கள் தொடங்குகின்றன. ஒரு விவிலிய உண்மை. மார்க்கு 5:25-34 12 ஆண்டுகள் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ தன் ஆஸ்திகளை எல்லாம் மருத்துவர்களுக்காகச் செலவழித்தும் அவளுக்கு ஒரு நன்மையும் உண்டாகாமல் அவளுடைய வியாதி இன்னும் அதிகமானது. அவள் முற்றிலும் கைவிடப்பட்ட நிலையில், நான் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொட்டால் சுகமாவேன் என்று விசுவாசித்து கூட்ட நெரிசலுக்கு நடுவே வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். அந்த நொடியே அவளுடைய வேதனை நின்றது. அவளுடைய தீராத வியாதி குணமாகி அவள் சமாதானத்தோடு போனாள். அன்று விசுவாசத்தோடு தொட்ட அந்த ஏழை பெண்ணின் தீராத வியாதியை நொடியில் மாற்றிய அதே இயேசு இன்றும் நேற்றும் என்றும் மாறாதவர் உன்னையும் தொடுவார். உன் சரீரம் பலவீனப்பட்டு போனது போல தோன்றலாம். ஆனால் கர்த்தர் உனக்கு தரும் வாக்குத்தத்தம் ஏசாயா 58:11 மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போல இருப்பாய். இந்த வார்த்தையை இன்று விசுவாசத்தால் பற்றிக்கொள். உன் நோயின் படுக்கை இப்போதே சாட்சியின் படுக்கையாக மாறுகிறது. பரலோக தகப்பனே, இதோ நாள்பட்ட தீராத வியாதிகளினாலும் கேன்சர், வாதம், கட்டிகள் மற்றும் மருத்துவர்கள் கைவிரித்த கொடூரமான நோய்களினாலும் எப்போது மரணம் வருமோ என்ற பயத்திலும் அழுது கொண்டிருக்கும் உம்முடைய அன்பு மகளுக்காக நான் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் மன்றாடுகிறேன். சாத்தான் இவர்களது சரீரத்திலும் குடும்பத்திலும் விதைத்திருக்கும் அந்த நோயின் ஆவிகளும் மரண பயத்தின் சாபக்கட்டுகளும் இப்போதே இயேசுவின் நாமத்தில் சுக்குநூறாக உடைந்து சாம்பலாகட்டும். 1 பேதுரு 2:24 அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இயேசுவின் மகா வல்லமையுள்ள நாமத்தில் இப்போதே தீர்க்கதரிசனமாய் கட்டளையிடுகிறேன். என் சகோதரியின் சரீரத்தை வதைத்துக் கொண்டிருக்கும் அந்த பொல்லாத நாள்பட்ட வியாதிகளின் வேர்கள் இப்போதே இயேசுவின் இரத்தத்தால் சுட்டரிக்கப்படட்டும். இவர்களது உடலில் இருக்கும் தலை முதல் உள்ளங்கால் வரை உள்ள சகல நரம்புகள், எலும்புகள் மற்றும் இரத்த ஓட்டங்கள் இப்போதே புது பெலன் அடையட்டும். பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குணமாக்கிய உமது கரம் இவர்களது சரீரத்தை இப்போதே தொட்டுச் சுகமாக்குவதாக. மரண பயத்தின் ஆவியே, என் சகோதரியை விட்டு இப்போதே வெளியேறு. இனி இவர்கள் நோயாளிகளாய் படுக்கையில் கிடக்க வேண்டியதில்லை. இவர்கள் கர்த்தருடைய வல்லமையை பறைசாற்றும் ஆரோக்கியமான சாட்சிகள். இழந்த சரீர சுகமும் திருடப்பட்ட குடும்ப நிம்மதியும் இவர்களது இல்லத்திற்குள் இன்று முதல் 100 மடங்கு அதிகமாய் உண்டாவதாக. இவர்களது ஆயுசு நாட்கள் நீடிக்கப்படுவதாக. வெற்றியையும் வியாதிகளிலிருந்து முழுமையான அற்புத சுகத்தையும் தருகிற ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் மகா வல்லமையுள்ள நாமத்தில் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நீ வேலை செய்யும் இடத்தில் உன்னுடைய கடின உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்காமல் சக ஊழியர்களின் பொறாமைக்கும் மேலதிகாரிகளின் கடுமையான மனரீதியான சித்திரவதைகளுக்கும் ஆளாகி இன்றிரவும் கண்ணீரோடு அழுது கொண்டிருக்கிறாயா? எவ்வளவு உழைத்தாலும் பதவி உயர்வும் சம்பள உயர்வும் இல்லாமல் என் வாழ்க்கை ஒரே இடத்தில் முடக்கப்பட்டு விட்டதே என்று விரக்தியின் விளிம்பில் நிற்கிறாயா? வேலை இடத்துச் சதிகளும் உத்தியோகம் சார்ந்த எதிர்கால பயமும் உன் நிம்மதியையே குலைத்துவிட்டதா? இதோ உனக்கு விரோதமாக பின்னப்பட்ட சதிவலைகளை அறுத்து எறிந்து உன்னை அதே இடத்தில் உயர்த்தி அமர வைக்க ராஜாதி ராஜாவாகிய இயேசு இன்று உன் வேலைக்குள் கிரியை செய்யத் தொடங்குகிறார்.
உத்தியோகத்தில் சதிகளும் தடைகளும் ஏற்படுவது ஏன்? நீ நேர்மையாகவும் உண்மையாகவும் உயரும்போது உன்னை கீழே தள்ள சாத்தான் மனிதர்களின் பொறாமை குணத்தை பயன்படுத்துகிறான். ஆனால் வேதாகமம் மிகத் தெளிவாக உனக்கு வாக்கு கொடுக்கிறது. ஏசாயா 54 அதிகாரம் 17 வசனத்தின்படி, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். நியாய தீர்ப்பில் உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். ஆம், மனுஷர்கள் உனக்கு எதிராக குழி பறிக்கலாம், ஆனால் பரலோகத்தின் தேவன் உனக்காக பந்தியை ஆயத்தம் செய்கிறார். ஒரு அழகிய உதாரணம் உனக்காக. வேதாகமத்தில் தானியேல் 6 அதிகாரம் 1 முதல் 28 வரை உள்ள வசனங்கள். தானியேல் தன் உத்தியோகத்தில் மிகவும் உண்மையுள்ளவனாகவும் மற்ற எல்லா அதிகாரிகளை விடவும் சிறந்த திறமையுள்ளவனாகவும் இருந்தான். இதை பார்த்து பொறாமை கொண்ட சக அதிகாரிகள் அவனுக்கு எதிராக சதி செய்து அவனை சிங்கங்களின் கெபியிலே தூக்கி போட்டார்கள். ஆனால் தேவன் சிங்கங்களின் வாய்களைக் கட்டி தானியேலை ஒரு சேதமுமின்றி பாதுகாத்தார். மறுநாள் அவனுக்கு எதிராக சதி செய்தவர்கள் அதே கெபியிலே அழிந்தார்கள். தானியேலோ அந்த சாம்ராஜ்யத்தின் மிக உயரிய பதவியில் இன்னும் மேன்மையாக உயர்த்தப்பட்டான். அன்று சதிகாரர்களின் நடுவே தானியேலை ஆச்சரியமாய் உயர்த்திய அதே இயேசு இன்றும் நேற்றும் என்றும் மாறாதவர் உன்னையும் உயர்த்துவார். கலங்காதே மகனே. உத்தியோக பாதை அடைக்கப்பட்டு போனது போல தோன்றலாம், ஆனால் கர்த்தர் உனக்கு தரும் வாக்குத்தத்தம் இதுவே. ஏசாயா 58 அதிகாரம் 11 வசனத்தின்படி, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போல இருப்பாய். இந்த வார்த்தையை இன்று விசுவாசத்தால் பற்றிக்கொள். உன்னை தரம் தாழ்த்திய மனிதர்கள் முன்னால் தேவன் உன்னை ஒரு அதிகாரமுள்ள சாட்சியாக உயர்த்தப் போகிறார். உழைப்பின் உண்மையை அறியும் தேவனே. வேலை செய்யும் இடங்களிலும் வியாபாரத் தளங்களிலும் சக மனிதர்களின் பொறாமை, பில்லிசூனிய சதிகள், மேலதிகாரிகளின் சித்திரவதைகள் மற்றும் கடுமையான வேலை அழுத்தங்களினால் சோர்ந்து அழுது கொண்டிருக்கும் உம்முடைய அன்பு மகளுக்காக நான் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் மன்றாடுகிறேன். சாத்தான் இவர்களது உத்தியோக பாதையில் விதைத்திருக்கும் அந்த பொருளாதார முடக்கங்களும் பதவி உயர்வை தடுத்து நிறுத்தியிருக்கும் சாபக்கட்டுகளும் இப்போதே இயேசுவின் நாமத்தில் சுக்குநூறாக உடைந்து சாம்பலாகட்டும். சங்கீதம் 23 அதிகாரம் 5 வசனத்தின்படி, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் செய்து என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இயேசுவின் மகா வல்லமையுள்ள நாமத்தில் இப்போதே தீர்க்கதரிசனமாய் கட்டளையிடுகிறேன். என் சகோதரியின் உத்தியோக உயர்வை தடுத்து இவருக்கு எதிராக பின்னப்பட்டிருக்கும் சகல சதித்திட்டங்களின் அசுத்த வல்லமைகளும் இப்போதே இயேசுவின் இரத்தத்தால் சுட்டெரிக்கப்படட்டும். இவரை தரம் தாழ்த்தி பேசும் சதிகாரர்களின் நாவுகள் இப்போதே நிசப்தமாகட்டும். சிங்கங்களின் கெபியிலிருந்து தானியேலை மீட்ட உமது கரம் என் சகோதரியை இப்போதே இந்த வேலை அழுத்தங்களிலிருந்து விடுவித்து ஒரு மேன்மையான உயர்வை இவருக்கு கட்டளையிடுவதாக. இனி இவர்கள் வேலை இடத்தில் அடிமைகளாய் அழுது கொண்டு கிடக்க வேண்டியதில்லை. இவர்கள் கர்த்தரால் உயர்த்தப்பட்ட ஆசீர்வாதமான வெற்றியாளர்கள். இழந்த உத்தியோக கிளறவமும் திருடப்பட்ட மன அமைதியும் இவர்களது இல்லத்திற்குள் இன்று முதல் 100 மடங்கு அதிகமாய் உண்டாவதாக. இவர்களது வருமான வாசல்கள் அகலமாய் திறக்கப்படுவதாக. வெற்றியையும் உத்தியோக சதிகளிலிருந்து முழுமையான விடுதலையையும் தருகிற ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் மகா வல்லமையுள்ள நாமத்தில் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Child who looks at you before answering isn't always being respected. நீ பெற்ற பிள்ளையே, உனக்கு கீழ்ப்படியாமல் உன் பேச்சை கேட்காமல் உன் நெஞ்சை மிதித்துவிட்டு தவறான பாதையில் செல்வதை பார்த்து இன்றிரவும் அழுது கொண்டிருக்கிறாயா? நான் ஆசையாய் வளர்த்த என் பிள்ளை இப்படி தவறான நண்பர்களின் சகவாசத்தாலும் கைபேசியின் அசுத்த இச்சைகளாலும் குடிப்பழக்கத்தாலும் தன் எதிர்காலத்தையே சீரழித்துக் கொள்கிறானே என்று ஒரு தாயாய் உன் இருதயம் ரணமாகி கிடக்கிறதா? பிள்ளைகளின் முரட்டுத்தனமும் எதிர்த்து பேசும் குணமும் உன் குடும்ப நிம்மதியையே குலைத்து விட்டதா? இதோ உன் பிள்ளையின் கடின இதயத்தை மாற்றி அவனை தேவனுடைய பிள்ளையாக உன் வீட்டின் முன்னால் நிறுத்த இயேசு இன்று கிரியை செய்யத் தொடங்குகிறார். பிள்ளைகளின் கீழ்ப்படியாமை ஏன் ஏற்படுகிறது? இன்றைய நவீன உலகம் பிள்ளைகளின் மனதை சாத்தானிய இச்சைகளாலும் கீழ்ப்படியாமையின் ஆவியினாலும் திசை திருப்பி வருகிறது. வேதாகமம் மிகத் தெளிவாகச் சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 1 வசனத்தின்படி, கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக. எவ்வாறெனில் மனிதர்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களும் நன்றியறியாதவர்களும் பரிசுத்தமில்லாதவர்களுமாய் இருப்பார்கள். ஆம்,
உன் பிள்ளையின் பின்னால் இருந்து அவனை இயக்குவது அந்த பொல்லாத உலகத்தின் ஆவி. ஆனால் நீ சோர்வடைந்து முடங்கிவிடாதே. ஒரு அழகிய உதாரணம் உனக்காக. மோனிகா என்ற ஒரு கத்தோலிக்க தாய் தன் மகன் அகஸ்டின் தவறான ஒழுக்கக்கேடுகளிலும் இறைமறுப்பு கொள்கைகளிலும் மூழ்கி கிடந்ததைக் கண்டு 17 ஆண்டுகள் கண்ணீரோடு தொடர்ந்து ஜெபித்தார். ஒரு கத்தோலிக்க ஆயர் அந்த தாயை பார்த்துச் சொன்னார், இவ்வளவு கண்ணீரின் மகன் ஒருபோதும் அழிந்து போக மாட்டான். அதேபோல தேவன் அவளுடைய கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு அந்த அகஸ்டினை மனமாற்றமடை செய்து திருச்சபையின் ஒரு மாபெரும் புனிதராகவும் அறிஞராகவும் உயர்த்தினார். அன்று அழுது ஜெபித்த தாயின் கண்ணீருக்கு பதில் தந்த அதே இயேசு இன்றும் நேற்றும் என்றும் மாறாதவர். உன் கவலைகளை போக்குகிவார். கலங்காதே மகனே. உன் பிள்ளையின் எதிர்காலம் வறண்டு போனது போல தோன்றலாம். ஆனால் கர்த்தர் உனக்கு தரும் வாக்குத்தத்தம் இதுவே. உபாகமம் 33:29 கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியையும் உன் பிள்ளைகளையும் பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறியிருக்க பண்ணுவார். இந்த வார்த்தையே இன்று விசுவாசத்தால் பற்றிக்கொள். உன் பிள்ளையின் வாழ்க்கையில் ஒரு மாபெரும் தெய்வீக திருப்புமுனை இப்போதே தொடங்குகிறது. பரலோகத் தகப்பனே, இதோ தன் பிள்ளைகளின் கீழ்ப்படியாமையினாலும் தவறான சகவாசங்களினாலும் ஒழுக்கக்கேடுகளினாலும் இருதயம் நொறுங்கி அழுது கொண்டிருக்கும் உம்முடைய அன்பு மகளுக்காக நான் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் மன்றாடுகிறேன். சாத்தான் இவர்களது பிள்ளைகளின் மனங்களில் விதைத்திருக்கும் அந்த முரட்டுத்தனத்தின் ஆவியும் பெற்றோருக்கு எதிரான கீழ்ப்படியாமையின் சாபக்கட்டுகளும் இப்போதே இயேசுவின் நாமத்தில் சுக்குநூறாக உடைந்து சாம்பலாகட்டும். விவிலிய வசனம் நீதிமொழிகள் 22:6 பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடான். இயேசுவின் மகா வல்லமையுள்ள நாமத்தில் இப்போதே கட்டளையிடுகிறேன். என் சகோதரியின் பிள்ளைகளை தவறான வழியில் இழுத்துச் செல்லும் அந்த பொல்லாத சகவாசத்தின் சங்கிலிகள், குடிப்பழக்கம், போதை மற்றும் கைபேசியின் அசுத்த இச்சைகளின் சாத்தானிய கிரியைகள் இப்போதே இயேசுவின் இரத்தத்தால் நிர்மூலமாக்கப்படட்டும். இவர்களது பிள்ளைகளின் கடின இருதயம் மாறி சாந்தமும் கீழ்ப்படிதலும் உள்ள ஆவி இப்போதே இவர்களுக்குள் ஊற்றப்படுவதாக. புனித அகஸ்டினை மாற்றிய உமது கரம் இந்த மகனின் மகளின் சிந்தனைகளை இப்போதே புதியதாக மாற்றட்டும். இனி இவர்களது பிள்ளைகள் அழிவின் பாதைக்கு செல்ல மாட்டார்கள். இவர்கள் கர்த்தரால் போதிக்கப்பட்ட உன்னதமான சாட்சிகள். இழந்த குடும்பச் சந்தோஷமும் பிள்ளைகளின் அன்பும் இவர்களது இல்லத்திற்குள் இன்று முதல் 100 மடங்கு அதிகமாய் உண்டாவதாக. இவர்களது பிள்ளைகளின் எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக மாறட்டும். வெற்றியையும் பிள்ளைகளின் முழுமையான மனமாற்றத்தையும் தருகிற ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் மகா வல்லமையுள்ள நாமத்தில் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.